வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு சார் நான் ஜூன் 25 இன்டர் எக்ஸாம் எழுதணும். நான் ஜானில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எழுதுறேன், ஜூனில் வந்து செகண்ட் குரூப் எழுதலான்னு இருக்கேன். நான் செகண்ட் குரூப் வந்து இது வரைக்கும் படிக்கல, உங்ககிட்ட சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாமா, கிளாஸஸ் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து இப்போ எக்ஸிஸ்டிங்காக ஒரு பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஜூன் 25க்கு நம்ம வந்து ஆகஸ்ட்டில் ஒரு பேட்ச் ஆரம்பித்தோம். செப்டம்பரில் வந்து செப்டம்பர் 25க்கு நவம்பர்லேருந்து ஒரு பேட்ச் ஆரம்பித்தோம். அண்டு இந்த ரெண்டு பேட்சையுமே நம்ம வந்து செகண்ட் குரூப்புக்கு ஒன்றா எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கிளாஸஸ். அது வந்து ஜான்வரி 25லேருந்து 24, 25 அந்த ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஃபார் லைவ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங்கும் எஸ்எம்முக்கும் லைவ் கிளாஸஸ் இருக்கும், அண்ட் எஃப்எம்முக்கும் எஸ்எம்முக்கும் ரெக்கார்டட் கிளாஸஸ் போகும். ஸோ பிளான் என்னன்னா 3 months. ஓகே, ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 months தான் நமக்கு டைம் இருக்குது. 3 monthsக்குள்ள நம்ம வந்து இதை ஃபுல்லாக முடிச்சு, 3 monthsக்குள்ளனா 3 monthsே போகக்கூடாது. ஸோ என் கணக்கு என்னன்னா ஜான்வரி 24ல் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா பிப்ரவரி எண்டு, பிப்ரவரி 28 ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் ஆடிட்டிங். தென் இமீடியட்லி ஐ வில் ஸ்டார்ட் எஸ்எம் அண்ட் ஐ வில் கம்ப்ளீட் பிஃபோர் எண்ட் ஆஃப் மார்ச். இதுதான் என்னோட பிளான். This is for group 2 oda auditing and SM live classes, and you will be getting costing and FM recorded classes. So every day morning நீங்க வந்து காலையில ஒரு 6:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் you have to watch the recorded classes. ஒரு நாளைக்கு 2 classes of costing. தென் அந்த கிளாஸ் நம்ம வந்து ஒரு 1:30லேருந்து 4 வந்து ஆடிட்டிங் படிப்போம். அன்னைக்கு கிளாஸ் வரும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணணும் ஆடிட்டிங். அண்ட் எவ்ரி 3 days ஒன்ஸ் யூ வில் பி ரைட்டிங் டெஸ்ட். இந்த மாதிரி பிளான் பண்ணா ஒரு 2.5 monthsக்குள்ள நீங்க வந்து 2 சப்ஜெக்டையும் முடிச்சிடணும், 3 சப்ஜெக்டையும் முடிச்சிடணும். அண்ட் எக்ஸாம் வந்து மிட் மேல இருந்தா கூட யூ ஷுட் ரெடி ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றோம். இது வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, சார் நான் குரூப் 1 100% பாஸ் பண்ணிடுவேன், குரூப் 2 வந்து நான் ஜூன் 25 போறேன் அப்படின்ற பசங்க செட் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு குரூப் 1 ரிசல்ட் நெகட்டிவ் ஆகி போச்சுன்னா நீங்க பேசாம ஜூன் எக்ஸாமை ஸ்கிப் பண்ணிட்டு செப்டம்பர்ல 2 குரூப் எழுதுற மாதிரி பாத்துக்கணும். அப்படி இல்லைன்னா ஜூன்ல செகண்ட் குரூப் மட்டும் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் நிறுத்தி வைக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா இப்போ நீங்க செகண்ட் குரூப் தான் புயல் வேகத்துல படிச்சுட்டு இருப்பீங்க, திருப்பி இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் உட்காந்து படிக்கிறது டைம் ஆகும். ஆர் பெஸ்ட் வந்து ஒன்னு அந்த அப்படியே அந்த வேகத்தோட போய் செகண்ட் குரூப் அப்படியே எழுதிட்டு வந்துடணும் ஜூன்ல. அப்படி இல்லைன்னா ரெண்டுத்தையுமே போயிட்டு செப்டம்பர்ல எழுதுற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா மே எண்ட்லயே நீங்க வந்து செகண்ட் குரூப்பை குறிச்சு தரவா பண்ணிடுவீங்க. ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா சொல்றாங்க, ஒருவேளை ஃபர்ஸ்ட் குரூப்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கூட மே எண்ட்ல தரவா ஆயிடுவீங்க செகண்ட் குரூப் பொறுத்த வரைக்கும். திருப்பி அப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து படிக்கணும். ஸோ இதுக்கான டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா வாட்ஸ்அப் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் குரூப் எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு நாளையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஒரு 6 நாள்ல முடிஞ்சிடும். ஸோ ஒரு 17ஆம் தேதி கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அங்கேருந்து கூட உங்களுக்கு ஒரு வாரம் டைம் இருக்கு செகண்ட் குரூப் ஆரம்பிக்கிறதுக்கு. சார் நான் வந்து நேம் சேகி செகண்ட் குரூப்பும் இப்போ எக்ஸாம் எழுத போறேன் சார் அப்படின்னா அது உங்களுக்கு வந்து 21ஆம் தேதி முடிஞ்சிடும். ஸோ 21ஆம் தேதியோ 22ஆம் தேதியோ கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம், பார்த்துக்கலாம். ஸோ எதுக்காக சொல்றேன்னா, நான் ஒரு பிளான்ல போய்கிட்டு இருப்பேன், அந்த பிளான்ல நீங்களும் வந்து சேரணும் அப்படின்னா சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், என்னோட ஸ்ட்ரிக்ட், என்னோட டெஸ்ட் கிஸ்ட் எப்படி இருக்குன்றதுலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பேரண்ட்ஸ் கூட பேசின வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அப்படி அதெல்லாம் பார்க்கலன்னா நீங்க வந்து ஜூன் 25 இல்லைனா செப்டம்பர் 25 இன்டர்னு சும்மா என்னோட சேனல் அடிச்சினாலே எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் முடிச்சாச்சு, லா முடிச்சாச்சு, டேக்ஸ் மட்டும் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார் செப்டம்பர் 25. ஜூன் 25 பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியே முடிச்சாச்சு. செப்டம்பர் 25 பொறுத்த வரைக்கும் திருப்பி ஜிஎஸ்டி பேட்ச் இன்னொன்று ஆரம்பிப்போம். இப்போ வந்து டைரக்ட் டாக்ஸ் ஜூன் அண்ட் செப்டம்பர் சேர்ந்து போய்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் வந்து எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ் மாதிரி தான் எடுக்க முடியும். ஏன்னா திருப்பி நம்ம லைவ் திருப்பி எடுக்க முடியாது, ஏன்னா இப்போதான் லைவ் கடகடன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அது ரெக்கார்டட் கிளாஸஸ் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.